ஆர்டிஐ தகவல் அறியும் உரிமைச் சட்டம். ஆர்டிஐ 2005 நம்ம இந்தியாவில் பாஸ் ஆகுது. இது எதை பற்றியது அப்படின்னா, நம்ம நாட்டில் வெளிப்படைத்தன்மையாக ஒவ்வொருத்தரும் ரெஸ்பான்சிபிள், ஒவ்வொரு அரசாங்க ஊழியரும் ரெஸ்பான்சிபிள், அதே மாதிரி கவர்னன்ஸ் நல்ல முறையில் நடக்கணும் அப்படிங்கிறதும், அதே மாதிரி ஒவ்வொரு குடிமகனும் நம்ம நாட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவானது தான். இது எந்த ஒரு ஃபேவர் அடிப்படையிலும் தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை. இது ஒரு ரைட், உரிமை அப்படிங்கிறதுக்காக. இதுக்கு சில விதிவிலக்கும் இருக்குது. அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஆர்டிஐ ரைட் டு இன்ஃபர்மேஷன். இது எந்த ஆக்டை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு 2005 வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீடம் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2002 ரீப்ளேஸ் பண்ணிட்டு 2005 இதுக்கு வருது ஆக்டாக. இது என்ஃபோர்ஸ் ஆன டேட் பார்த்திங்கன்னா 12 அக்டோபர் 2005. இதோட அப்ஜெக்டிவ் என்னங்கிறது பார்த்திங்கன்னா, டு ப்ரொமோட் டிரான்ஸ்பரன்சி, அக்கௌண்டபிலிட்டி அண்ட் டு ரெடியூஸ் கரப்ஷன் இன் பப்ளிக் அத்தாரிட்டி. வெளிப்படைத்தன்மையாகவும், ஒருத்தர் நம்மளை கவனிக்கிறாங்கங்கிறதுக்கு அக்கௌண்டபிலிட்டியாகவும், அதே மாதிரி கரப்ஷனை குறைக்கிற வகையிலையும் இது இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட மோட்டிவ். இது எந்த ஆர்டிக்கலின் அடிப்படையில் நமக்கு கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிக்கல் 21 ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, தனிநபர் சுதந்திரமும் வாழும் ரைட்டும். அதுக்கப்புறம் ஆர்டிக்கல் 19(1)A ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன், பேச்சுரிமை, நம்மளோட வினைகளுக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற உரிமை. இதன் அடிப்படையில் தான் ரைட் டு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இது இப்போ ஒரு சிட்டிசன்ஷிப்போட ரைட்டாக அமைஞ்சிருக்கு. இதை யார் பெற முடியும் அப்படின்னா, நம்ம சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா மட்டுமால தான் ஆர்டிஐ ஃபைல் பண்ண முடியும் ஃபார் அப்ளிகேஷனாக. இதில் பப்ளிக் அத்தாரிட்டி, அதாவது யாரெல்லாம் அந்த ஆர்டிஐ கீழே வருவாங்கங்கிறத பற்றி ஆர்டிஐ ஆக்டில் செக்ஷன் 4 பேசுது. ஷோ மோட்டோ டிஸ்க்ளோஷர் இன்க்ளூட்ஸ், என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகிருக்காங்க அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், லோக்கல் பாடி, PSU பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ், கவர்மெண்ட் ஃபண்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், பாடி ஃபினான்ஸ்டட் பை கவர்மெண்ட்டால் இருக்க எல்லாருமே இதன் கீழே தான் வருவாங்க. வாட் இஸ் இன்ஃபர்மேஷன்? என்ன இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம்? அந்த இன்ஃபர்மேஷனை பற்றி பேசுகிறது செக்ஷன் 6 ஆஃப் ஆர்டிஐ, ரெக்வஸ்ட் ஃபார் ஆப்டைனிங் இன்ஃபர்மேஷன். ரெக்கார்ட்ஸாக இருக்கலாம், டாக்குமெண்ட்ஸாக இருக்கலாம், மெமோஸாக இருக்கலாம், இமெயில்ஸாக இருக்கலாம், ஆர்டர்ஸாக இருக்கலாம், ரிப்போர்ட்ஸாக இருக்கலாம், கான்ட்ராக்ட்ஸாக இருக்கலாம், எனி எலக்ட்ரானிக் ஃபைல் டேட்டாவாக இருக்கலாம். இதோட டைம் லிமிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 நாள் நார்மல் கேஸஸ்க்கு. ஒரு எமர்ஜென்சி கேஸ், அதாவது ஒரு லைஃப் த்ரெட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு லிபர்ட்டி சம்மந்தப்பட்டது இருக்கலாம், அதுக்கு 48 மணி நேரத்துக்குள்ளே ரெஸ்பான்ஸ் இருக்கணும். யாரெல்லாம் ஆஃபீஸர்ஸ் அண்டர் ஆர்டிஐ? பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் PIO, அசிஸ்டன்ட் PIO, அது போக ஃபஸ்ட் அப்லேட் அத்தாரிட்டி, சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன் ஆர் கமிஷனர். இன்ஃபர்மேஷன் கமிஷன்ஸ் 2 லெவலாக இருக்குது. ஒன்று சென்ட்ரல் லெவல், இன்னொன்று ஸ்டேட் லெவல். சென்ட்ரல் லெவல் கமிஷனுக்கு செக்ஷன் 12, ஸ்டேட் லெவல் கமிஷனுக்கு செக்ஷன் 15. சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் CIC, இதில் ஒரு சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனரும் 10 இன்ஃபர்மேஷன் கமிஷனர்ஸும் இருப்பாங்க. ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன் SIC, இது ஸ்டேட் லெவலில் செயல்படும். இதுக்கு எக்ஸம்ஷன் என்னென்ன இதில் இருக்குங்கிறத அடுத்து பார்க்கலாம். எக்ஸம்ஷன் ஆர்டிஐயில் நம்ம எதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது, விதிவிலக்கானது, இதை பற்றி பேசுகிறது செக்ஷன் 8 ஆஃப் ஆர்டிஐ ஆக்ட். இன்ஃபர்மேஷன் அஃபெக்டிங் நேஷ்னல் செக்யூரிட்டி, தேசிய பாதுகாப்புக்கு எதிரான இன்ஃபர்மேஷன். ஃபாரின் ரிலேஷன், கேபினட் பேப்பர்ஸ், அதாவது அமைச்சரவையோட பேப்பர்ஸு. ட்ரேட் சீக்ரெட்ஸ், அதாவது நம்ம பண நிறைய பரிவர்த்தனை நாட்டின் பால் பண்ணுறோம், அதுக்கு எதிரான சீக்ரெட்ஸு. அதுக்கப்புறம் பர்சனல் இன்ஃபோஸ் அன்லெஸ் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் ஜஸ்டிஃபைஸ் க்ளோஷர், ஒருத்தரோட பர்சனல் இன்ஃபோ வெளியிட மாட்டாங்க, அதுக்கு தகுந்த ஆதாரம் இல்லைன்னா. பெனாலிட்டி, இது செக்ஷன் 20 அடிப்படையில் ஆர்டிஐயில் வருது. ஒரு PIO அவங்க ஃபைன் பண்ணப்படுவாங்க. ஒவ்வொரு நாள் தாமதமாகிறதுக்கு 250 ரூபாயும், அதிகபட்சமாக 25,000 ரூபாயும் ஃபைன் செய்யப்படுவாங்க. அன்ரீசனபிள் டிலே ஆர் ரிஃப்யூஷலுக்காக. இதில் ஒரே ஒரு எக்ஸப்ஷன் கேஸ் இருந்தது, இப்போ இல்லை. ஜம்மு அண்ட் காஷ்மீர் செப்பரேட் ப்ரொவிஷன் 2019 வர்ற வரைக்குமே ஜம்மு அண்ட் காஷ்மீர் எக்ஸம்ஷனாக தான் இருந்தது. சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனரை யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்கன்னா பிரசிடெண்ட். இங்கே ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனரை கவர்னர். இது போக PM, இது எந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்னா, PM லீடர் ஆஃப் அப்போசிஷன் யூனியன் மினிஸ்டர்ஸ், ஆர் CM லீடர் ஆஃப் அப்போசிஷன் ஸ்டேட் மினிஸ்டர். இது CIC அண்ட் XIC பாரில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் நம்ம தமிழ்நாடோட
தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு ஸ்டேட் ஆர்டிஐ வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணதில். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், கொஷினாக கூட கேட்கலாம். தமிழ்நாட்டில் வந்து அதோட ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னா சென்னையில். எஸ்ஐசி ஹெட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சாஹில் அக்தர். அதுக்கப்புறம் சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் கோயல். இதோட இந்த வீடியோ நிறைவு பெறுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இது தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் யூடியூப் அல்காரிதம் இந்த மாதிரி ரிலேட்டட் கண்டென்ட்டும் உங்கள் கிட்டே கொண்டு வந்து சேர்க்கும். நன்றிகள்.